அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகர லக்னம் மகர ராசிக்காரங்க சூரிய தசா சூரிய புத்தி நடக்கும்போது அல்லது சூரியன் வலுத்திருந்தா நீங்க பண்ண வேண்டிய நடவடிக்கைகள் வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல இந்த மகர லக்னக்காரங்களுக்கு சூரியனோட தசை அல்லது புத்தி வந்துட்டாலே அல்லது வலுத்துட்டாலே அஷ்டமாதிபதி வலுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ சூரியனோட எண்ணங்கள் ரீதியா, நம்பிக்கை ரீதியா, சிந்தனை ரீதியா உங்களுக்கு ஒரு லக்கும் இருக்கு, ரிஸ்கான விஷயங்களும் இருக்குன்னு அர்த்தம். பொதுவா மகர லக்னம் அப்படின்னாலே சனியோட இயல்பை கொண்டது. ஹம்புலா, உழைப்பை நம்பிக்கிட்டு, தேடுதலை நம்பிக்கிட்டு, தனிமையை விரும்பிக்கிட்டு, பிடிச்ச விஷயங்கள்ல மட்டும் ஈடுபட்டுக்கிட்டு, பெருசா யாரையும் தொந்தரவு பண்ணாம, உழைப்பு, தொழில், வேலை, சேவை இப்படி மனநிலையில அதிகமா இருக்கிற நபர்கள் தான் மகரம். அப்படி இருக்கிற மகரக்காரங்க இந்த சூரிய தசா சூரிய புத்தி வந்த உடனே அல்லது சூரியன் வலுத்திருந்தா தலைமை பண்புக்கு இயங்குவாங்க. ஃபேமஸ் ஆகணும், ரீச் ஆகணும், ஒரு அங்கீகாரம் பெறணும், பெருசா வளரணும், எல்லாருக்கும் மேல நம்ம இருக்கணும், நம்ம பெரிய ஆளு, நம்ம ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்ன்ற தாட் ப்ராசஸ இந்த சூரிய தசா சூரிய புத்தி அல்லது சூரியன் வலுத்திருந்தா கொடுக்கும். ஸோ இதனால அவங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வேலை மூலயமா, பேஷன் மூலயமா, தொழில் மூலயமா அல்லது பணத்து மூலயமா, அதிகாரம் மூலயமா, ஏதோ ஒரு செயல் மூலயமா அப்படியான விஷயங்கள் நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க, செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. ஏதோ ஒன்று செஞ்சு செயல்பட்டு ஒரு அங்கீகாரம் பெறுறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா இந்த சூரிய தசை கூட ஆசையும் கற்பனையும் பேர் புகழுக்கு ஏங்குற தன்மையும் ப்ரூவ் பண்றதுக்கு ஓடுற குவாலிட்டியையும் உள்ள இன்க்ளூட் பண்ணும். மனித இனம் சீரா வாழ்றதுக்கு, அறத்தோட வாழ்றதுக்கு இந்த பேர் புகழ், பெருமை, ப்ரூஃப் பண்றது, கனவு, கற்பனை, அதிகாரத்தை விரும்புறது இது எல்லாமே தேவையே இல்லாத ஒண்ணு. திருப்தியான வாழ்க்கைக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்கு இது எல்லாமே தேவையில்லை அப்படிங்கறதா என்னோட கருத்து. அப்போ மகர லக்னம் மகர ராசிக்காரங்க சூரியன் குறிக்கிற அந்த பேர் புகழ், பெருமை, ஆட்சி, அதிகாரம், அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஓட ஆரம்பிக்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். என்னோட இயல்புக்கு எனக்கான தொழில் வரணும், எனக்கான லாபம் வரணும், நான் செய்யற வேலைக்கு பொறுப்புகளுக்கான ரிசல்ட் வரணும், அதனால சுத்தி இருக்கவங்களுக்கும் நன்மை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்து மூலயமா நீங்க முயற்சி பண்ணணுமே தவிர இப்படி வெளியிலிருந்து கொடுக்கப்படுற அங்கீகாரத்துக்காக ஓடக்கூடாது அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்றது. இந்த மனசை என்ன பண்ணணும்னா எல்லாருடைய மனசுமே ஏதாவது ஒரு அங்கீகாரத்துக்கு, பாராட்டுக்கு, ஒரு பேர் புகழுக்கு இயங்கும். அது இயல்பு தான். அதுலயும் குறிப்பா இந்த சூரிய தசை வந்துருச்சுன்னா இன்னும் அதிகமா அது சார்ந்து செயல்பட வைக்கும். ஆனா இந்த மகர லக்னம் மகர ராசிக்காரங்க ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம்னா உங்களோட நேச்சரே சனியோட நேச்சர், டோட்டலா சூரியனுக்கு ஆப்போசிட்டான நேச்சர். அப்போ உங்களோட பேசிக் குவாலிட்டியிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட நேச்சரான சூரியனோட நேச்சரை எடுத்து பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு ஒத்து வராத ஒரு வேலையை, செயலை, சிந்தனை எடுத்து பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க இருக்கிற நிலைமையிலே, இருக்கிற ஸ்டாண்டர்ட்லயே, இருக்கிற குண நலன்கள்லயே திருப்தியா சந்தோஷமா வாழ முடியும். அதை இந்த சூரிய தசா புத்தி வந்த உடனே மாத்திக்காதீங்க. அது ரிஸ்க், அது தேவையில்லாத வேலை அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர்றது. அப்படி வாழ்ந்துட்டாலே அந்த அஷ்டமாதிபதியான சூரியனால வரப்போற ரிஸ்கான விஷயங்கள், பேர் புகழுக்கு இயங்கிட்டு இருக்கிறவங்க, அதிகார பதவியில் இருக்கவங்க, இவங்கனால வரப்போற ரிஸ்கான விஷயங்களை தவிர்த்துக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பத்தின கமெண்ட் செகண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் பார்க்கணும், எந்த கிரகம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, அது எப்படி செயல்படும், அதை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, எதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிற உங்க முழு ஜாதகத்துக்கான ப்ளூ பிரிண்ட் ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஜென்ரலா வேலை, தொழில், கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.